ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு விஸ்லடி விநாயக் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா கிங் காங் vs காட்ஸில்லா பேட்டில் அனாலிசிஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் தமிழ். ஓகே, ஸோ நான் வரைஞ்சிருக்கேன் காட்ஸில்லாவையும் கிங் காங்கையும். ஸோ அதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு நான் ஒரு தடவை சொல்லி கொடுத்துருப்பேன் ஹவு டு ட்ரா காட்ஸில்லா. நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், காட்ஸில்லா அட்டாமிக் பிரெத் ஊதிட்டு இருக்கு. நெருப்பு மாதிரி இருக்கு இல்லையா, ப்ளூ கலர்ல, அதான் அட்டாமிக் பிரெத். ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நோட்டிசபிளி கில்ஸ் இருக்குன்னு. பாருங்க இருக்கு. யாரெல்லாம் வீடியோ பார்க்கலையோ நான் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அனுப்பிச்சு விடுறேன். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம கிங் காங். இங்க பெரிய கொஸ்டின் போட்டிருக்கேன். How did he find the axe? அப்படின்னா எப்படி அவன் அவனோட அந்த கோடாலியை கண்டுபிடிச்சான். ஸோ நம்ம அது ஃபிகர் அவுட் பண்ண போறோம். அண்ட் காட்ஸில்லா எப்படி அட்டாமிக் பிரெத் கிடைச்சிருக்கு, காட்ஸில்லாவோட வீக் பாயிண்ட், காங்கோட வீக் பாயிண்ட், எப்படி காங்க காட்ஸில்லா டிஃபீட் பண்ண முடியும், எப்படி காட்ஸில்லா காங்க டிஃபீட் பண்ண முடியுங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ நான் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதுதான் பேசேஜ் இருக்கு. ஸோ ஹவு டிட் காங் கெட் ஹிஸ் ஆக்ஸ்? ஒன் டான்னா ஒரு சூரியன் அப்படியே இப்பதான் வெளியே வருது. ஒன் டான் he went to his family's cave. இல்ல நான் இப்படிதான் எழுதிருக்கேன், ஆனா ஆக்சுவலி நான் கதையவே சொல்றேன். ஸோ ஒரு டான் ஒரு பொண்ணு இருப்பா. நீங்க காட்ஸில்லா vs கிங் காங் ட்ரெய்லர் போட்டு பாருங்க. அதுல ஒரு கிங் காங் பொம்மை வச்சுட்டு இப்படி காப்பா, கிங் காங்கும் பேச்ச கேட்கும். அப்படியே அந்த கேர்ள் மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த குட்டி பொண்ணு காங்கோட இருந்தாலும் ஸோ காட்ஸில்லாவோட சண்டை போடுறது இவ சொன்னால, நீயும் காட்ஸில்லாவும் ஃப்ரெண்ட்ஸு, நல்லவங்க தான், ஆனா உனக்கு அது புரிய மாட்டேங்குது, எனக்கு ஏன்னு தெரியல அப்படின்னு சொன்னாலாம். அப்புறம் அது உடனே அப்படின்னு கத்துச்சான். ஸோ அப்படி கத்துன உடனே அவளுக்கு புரிஞ்சிச்சான், அதுக்கு நம்ம பேச்ச கேட்க வேணாம், அது காட்ஸில்லாவோட சண்டே தான் போட்டு தீரணுங்குது. ஸோ அப்படிங்கறத அவளுக்கு புரிஞ்சிச்சான். புரிஞ்சு அவன் என்ன பண்ணான், சரி காட்ஸில்லா கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ், கிங் காங் இஸ் த கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ கிங் ஆஃப் த ஹாலோ எர்த் தான் குடும்பமே இருந்தாலும். சோ அது கேட்டுச்சான். இப்படின்னா அவன் என்ன சொன்னான், அது என்ன கேக்குதுன்னா, எந்த இடம் ஹாலோ எர்த்தா, அந்த வழிதான் எனக்கு தெரியுமே. அப்ப அவன் சொன்னா, வா போலாம். அந்த குட்டி பொண்ணும் கிங் காங்க கூட்டிட்டு போச்சு, கிங் காங்கும் அதோட தோல்ல தூக்கிட்டு போச்சு. இது மாதிரி அப்படின்னு தூக்கிட்டு போச்சு. 4 காலில் நடந்து அது குகைக்குள்ள போனோடனே அவ சொன்னா, உங்களுக்கு இங்கதான் உன்னோட தாத்தா, உன்னோட கொள்ளு தாத்தாவோட முன்னோர்களோட ஆயுதங்கள்லாம் இருக்கு. காட்ஸில்லா தானே கிங்கு, அவன் முடிஞ்சாலும் தோக்கடிக்கலாம், உயிரை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வெப்பனை தேடிக்கும். அப்படி தேடிட்டே இருக்கிறது எல்லா ராக்ஸையும் உடைக்க ஆரம்பிச்சானா. ஏன்னா உள்ளதானே இருக்கும். ஸோ இப்போ டைனோசர் ஃபாசில்ஸ் மண்ணுக்கு அடியில தானே இருக்கும், அதே மாதிரி ராக்ஸுக்குள்ளதான் இருக்கு. உடைச்சு பாக்குறது ஒரு போன் மாதிரி இருந்துச்சு. அந்த போனை இழுத்து பார்த்தானா ஒரே இழுல அந்த ஆக்ஸ் வந்துருச்சு கையில. ஸோ இது எப்படி பண்ணிருக்கோம், இந்த காட்ஸில்லாவோட ஒன் ஆஃப் த ஸ்பைனல். ஸோ இந்த ஸ்பைன் இருக்கு, டோர்சல் பிளேட். அந்த டோர்சல் பிளேட்டும் மியூட்டோட போன், ரொம்ப பழைய காலம். ஸோ இப்போ நம்ம 2014 மீட்டோ பார்த்தோம். அதுக்கு முன்னாடிலாம் நம்ம மியூட்டோ பிரைமை விட பழசானது. ஸோ அந்த பழமையான மியூட்டோவும் இந்த கிங் காங்கோட முன்னோர்களும் கிளாஷ் ஆகி சண்டை போட்டிருக்காங்க. அந்த சண்டையில மியூட்டோ செத்துருக்கு. மியூட்டோட எலும்பை எடுத்திருக்கு கிங் காங்கோட முன்னோர்கள். எடுத்துட்டு அது கோஜிரானா அதாவது காட்ஸில்லாவோட அப்பா. ஸோ கோஜிராவோட எலும்பு துண்டு அதோட மறந்து போயிட்டேனே, டோர்சல் பிளேட்டை எடுத்து அதை நிறைய அதுல ஓட்டைய போட்டு கல்லை வச்சு உடைச்சு அது கூல போட்டு, மங்கீஸ்னாலே
எப்பதான் இருந்தாலும் ஏதாவது எதை வச்சாதுதான் பண்ணும். ஸோ அது நம்ம ஹியூமன் பிரெயின் மாதிரி தான். நம்ம இப்போ சிசர்ஸ் வச்சு கிராஃப்ட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் வீடியோல நான் ஆக்ஸ் போட்டிருப்பேன், அந்த நான் வச்சு ஒரு வாட்டர் போட்டேன்ல. நம்மளாம் எனிவேஸ் மங்கீஸ்ல இருந்து தான் எவால்வ் ஆயிருக்குமே. ஸோ மங்கீஸ் நம்மள மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி அது என்ன பண்ணிக்கு கல்லை வச்சு உடச்சு அதை உள்ள சொருகிடுச்சு. அந்த செம்மையான ரேடியேஷன் ரேடியோ ஆக்டிவ் எல்லாமே இருக்கும். ஸோ செம்மையா ஒர்க் ஆகும். அந்த படத்துல பாத்தீங்கன்னா கிங்காங் அப்படியே தூக்கி போடும் அப்படின்னு காட்ஸ்லா ஊதும். அதோட அந்த அட்டாமிக் பிரெத் அந்த ஆக்சல பட்டோன்னே அது அப்படியே ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா கிங்காங் பிடிச்சிட்டு இருக்கிறது ஆக்டிவேட் இருக்கு. ஸோ பாருங்க ப்ளூ கலர்ல இருக்கு. அண்ட் அட்டாமிக் பிரெத் வந்துட்டு இருக்கு. இது கல் பிடிச்சிட்டு இருக்கு. இங்க பாருங்க இது கிரேல இருக்கு. ஏன்னா எதுவுமே வரல. இந்த நடுவுல இருக்கிற ப்ளூ அதோட சிஸ்டத்துல நிறைய வருஷம் முன்னாடி இறங்கிருக்கு. அதனாலதான் அப்படி இருக்கு. சோ ஓகே வெப்பனை கண்டுபிடிச்சிட்டான். சோ அடுத்தது வந்து இப்ப ஃபுல்லா கிங்காங் பத்தி தான். சோ இது ஃபுல்லா கிங்காங் பத்தி தான். ஓகே கிங்காங் எப்படி காட்ஸில்லாவை டிஃபீட் பண்ண முடியும்? சோ அவனோட ஆக்ஸை எடுத்து காட்ஸிலோட கில்ஸ வெட்டலாம். சோ நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலயே சொல்லிருப்பேன். லாஸ்ட் வீடியோ சோ இங்க பாருங்க, இங்க நோட்டிசபிளி ஒரு கில்ஸ் இருக்கு. இந்த கில்ஸ் அப்படியே ஸ்லைட்டா கட் பண்ணி விட்டுறலாம். ஸ்லைட்டா இல்ல ரொம்பவே கட் பண்ணி விட்டுறலாம். அது காட்ஸில்லா டிஃபீட் பண்ண வைக்கும். ஆனா சாகடிக்காது. அப்படியே கட் பண்ணோன்னே அப்படின்னு போய் படுத்துரும். கிங்காங் கால் மேல வச்சுட்டு இப்படி தட்டும். அந்த வீட்டி ரெக்ஸ பண்ண மாதிரி தான், டிஃபீட் பண்ண மாதிரி தான். டிஃபீட்னா டோட்டலி டிஃபீட்டட் இல்ல, ஹாஃப்லி டிஃபீட்டட். ஆனா காட்ஸில்லா ஒரு மிருகம் எப்படினாலும் டிஃபீட் ஆனாலும் திரும்பி எழுந்து வரும். 2019 மூவில கிங் கிடோரா அப்படியே தள்ளி விட அது அப்படியே விழுந்தோனே எழுந்து சண்டை போடும். அது நம்ம நாடு, நம்ம அதுக்கு சண்டை போட்டே ஆகணும். இது எங்கேருந்தோ வந்துச்சு எனக்கு தெரியல, ஆனா நம்ம நாடு நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சண்டை போடுற ஒரு விஷயம் தான் காட்ஸில்லா. ரெண்டுமே நல்லதுதான். காங்கு கெட்டவன், காட்ஸில்லா கெட்டவன் நோ, ரெண்டுமே ஈக்குவலான ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில சேர்ந்துருவாங்க. அண்ட் தென் காட்ஸில்லா போயிடும். கிங்காங்கும் ஒரு மாதிரி டயர்ட் ஆயிட்டு பாய் நண்பா அப்படின்னு அதுவும் ஒரு பக்கம் போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் தான் ரெண்டு பேருமே நல்லவங்க. ஃபைட் ஈக்குவலி ஃபார் சிட்டிஸ். ஓகே சோ இப்ப நான் எதுல இருந்தேன்? ஐயோ மறந்துட்டேனே, வேற விஷயத்த பார்த்து பேசிக்கிட்டே இருந்தேனே. எதுல இருந்த கில்ஸ ரொம்பவே சாப் பண்ணி விட்டுரும். ஓகேவா, கில்ஸ் சாப் பண்ணி விட்டோன்னே என்ன ஆகும்னா காட்ஸில்லாவோட அவ்வளோக்கா மூச்சு விட முடியாது. அதனால அதை படுத்துரும். ஓகே சோ இன்னொரு அட்டாக் இருக்கு. ரெண்டாவது அட்டாக், கிவ் ஹிம் a slight chop on Godzilla's neck. இது நெக்குன்னா உங்களுக்கு தெரியும், கழுத்து. ஸோ கழுத்துனா இதுதான். இங்க ஒரு ஸ்லைட் சாப். ஸோ பாருங்க, நான் உங்களுக்கு இமேஜுக்காக இங்க போட்டுருக்கேன். இதுதான் ஸ்லைட் சாப். கொஞ்சம் வலிக்கும், அப்புறம் திரும்பி படுத்துரும். ஏன்னா ரெண்டு அட்டாக்கும் கொடுத்துருந்துச்சுன்னா அவ்வளவுதான், கைண்ட் ஆஃப் லைக் டிஃபீட் ஆயிடும். ஸோ இங்க பாருங்க, இது கூட ஸ்லைட் இல்ல, இதை விட இன்னும் கொஞ்சம் வெட்னஸ் தான் ஸ்லைட்டு. அது ஸ்லைட்டு, இது வெறும் லைட்டு. ஓகே கிங்காங்கோட வீக் பாயிண்ட். ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஹிஸ் செஸ்ட் இஸ் ஒன் வீக் பாயிண்ட். ஓகே சோ இங்க பாத்தீங்கன்னா கிங்காங்கோட செஸ்ட் தான் இது. செஸ்ட் செம்மையா தெரியும், நீங்க மூவிஸ்ல கூட பாருங்க. இட்ஸ் செஸ்ட் ஸ்கார்ஸ். சோ நீங்க மூவியோட நடுவுல கிளிப்ஸ்ல போட்டு பாத்தீங்கன்னா காட்ஸில்லா அப்படியே காலை வச்சு அப்படியே மூஞ்சிக்கு நேரா அதுவும் கத்தும், கிங்காங்கும் கத்தும். ஓகே ரெண்டாவது வந்து கிங்காங்கோட கழுத்து. காட்ஸில்லா வந்து கழுத்தை இறுக்கி பிடிச்சிருச்சுனாலே கிங்காங் அப்படியே அடிச்சு காட்ஸில்லா கழுத்தை பிடிச்சிட்டே அட்டாமிக் பிரெத் ஊதிருச்சுன்னா அவ்வளவுதான், கிங்காங் டிஃபீட்டால செத்துச்சு. காட்ஸில்லா நல்லவன், நம்மளும் நல்லவன், அவனும் நல்லவன், ஈக்குவலா நம்ம பேலன்ஸ் பண்ணி. ஏன் காட்ஸில்லா விட்டு வச்சுச்சுன்னா அது மட்டுமே கிங்கா இருக்க முடியாது, அதுக்கு ஈக்குவலா பேலன்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு கிங் வேணும். சோ நிறைய பேர் யார் இன்னொரு கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ் வச்சுக்க, ரெண்டு கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கு. சோ ஒன் இஸ் கிங் காங் த கிங் ஆஃப் த மான்ஸ்டர், காட்ஸில்லா த கிங் ஆஃப் த மான்ஸ்டர் வந்துச்சு. சோ பெஸ்டா போகுது இந்த மூவிஸ். சோ how did Godzilla get his atomic breath? இது நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்க, காட்ஸில்லா புக்கா. அவன் எங்கேயோ வெளிநாட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்தா அண்ட் ஆல் தோஸ் ஸ்டஃப். ஸோ அது வாங்கிட்டு வந்தோடனே
அவனுக்கு புக்கை கொடுத்தான். அவன் படிச்சுட்டு அப்புறம் நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன். அந்த புக்ல என்ன எழுதிருந்துச்சுன்னா, ஒரு சாயங்காலம் காட்ஜிலாவோட அம்மா, அந்த அம்மா பேர் தெரியல, கோஜிராவோட ஒய்ஃப், அதாவது காட்ஜிலாவோட அப்பாவோட ஒய்ஃப், அதாவது அவனோட அம்மா, டைரக்டா சொல்லிடலாம், சுத்தி அழைச்சு முகத்தோட வேணாம். ஓகே, ஸோ வந்து தண்ணிக்குள்ள ஸ்விம் பண்ணிட்டு இருந்துச்சா, மேல வந்து வயிறு வெடிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுவும் அப்படின்னு கத்துச்சான். அப்புறம் கோஜிரா வந்து பாத்துச்சான், குழந்தை பிறந்துருச்சான். கோஜிரா சொன்னா நம்ம புள்ள பேர் காட்ஜிலாவா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இது படம் மாதிரி தான் இருக்கும், ஆனா இது ஆக்சுவலி நடந்தது, ரியலா நடந்தது இல்ல, படத்துல சும்மா நடந்தது அந்த அனாலிசிஸ். ஆனா காட்ஜிலா உண்மையிலேயே இருந்துச்சு. ஆக்சுவலி காட்ஜிலா இல்ல, கோஜிரா மட்டும் தான் இருந்திருக்கு. அது என்னமோ அந்த லாவால இருந்து வந்து விழுந்து கோஜிராவை அழிச்சிருச்சு. ஸோ இது ஒரு ஆம்பிபியன் தான், ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்புறமா வரைஞ்சு ஒரு இமேஜ் காமிக்கிறேன். எதுல என்ன ஸோ அப்படி வந்து சொன்ன உடனே தண்டர் வந்து காட்ஜிலா வாய்க்குள்ள போயிடுச்சு. காட்ஜிலாவோட அம்மாவும் பறந்துருச்சு, கோஜிராவும் பறந்துருக்கு. ஐயோ தண்டர் போயிடுச்சு, இப்ப நம்ம புள்ள செத்துருமா என்னன்னு தெரியும்னு உடம்புல அப்படியே ஏற ஆரம்பிச்சேன். வாயை திறந்த உடனே அட்டாமிக் பிரெத். ஸோ இப்படிதான் உடம்புல வேற 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 பார்ட்ஸ் எல்லாம் வந்து கம்பைன்ட் ஆகி, சிலது டிஸ்பார்ட் ஆகி, ஏகப்பட்ட பார்ட்ஸ் அப்பவே கம்பைன் ஆகி செம்மையான பவரை கொண்டு வந்துருச்சு. நியூக்ளியர் பிளாஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ கிங்கிடோரா செஸ்ட்ல வச்சுட்டு அப்படின்னு வந்துச்சு. ஓகே, ஸோ அதுதான் டபுள் நியூக்ளியர் பிளாஸ்ட் பூஸ்ட். ஓகே, ஸோ ஹவு கேன் காட்ஜிலா டிஃபீட் காங்? ஓகே, காட்ஜிலா வந்து கிளாகாங்லாம் இப்படி 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 கீறது தான் கிளா. ஸோ அப்படி இப்படி கீறினோடனே காங்குக்கு அப்படி ஒரு மாதிரி மயக்க போயிடும். அண்ட் தென் பைட்டிம்னா கடிச்சிடும், கழுத்தே கடிச்சு நெருக்கிடும். அப்புறம் ஸ்டாம்ப் ஆன் ஹிஸ் செஸ்ட், இப்படி அப்படியே வச்சு இப்படியே அமுத்தி நான் சொன்ன கா அப்படின்னு கத்தணும், அந்த மாதிரி பண்ணும். அப்புறம் கிராப் ஹிஸ் நெக், திரும்பி கழுத்தை புடிச்சு மேல தூக்குற மாதிரி வந்துடும். கிங் காங் அதை விட 50 தடவை பெருசா இருக்க தூக்கும். காட்ஜிலா அவ்வளவுக்குலாம் தூக்கிடாது, ஆனா புடிச்சு அப்படியே நெருக்கும், அவ்வளவுதான். காட்ஜிலாவோட வீக் பாயிண்ட் அவனோட கில்ஸ் ஒண்ணு, நான் சொன்ன மாதிரி அந்த கில்ஸ் ஒண்ணு. ஸோ இதுதான், இது ஸ்லைட்டா வெட்டிட்டா முடிச்சுக்காது, ஓரளவுக்கு தான் பிடிச்சிக்காது. சாரி, அவனோட த்ரோட், நெக்குன்னாங்க, அந்த நெக்கை இன்னும் அடியில குத்துனா த்ரோட் வரைக்கும் போயிடும். ஸோ அது ஒன் ஆஃப் த வீக் பாயிண்ட். நெக்கா ப்ளோக்கா வீக் பாயிண்ட் இல்ல. ஸோ இதுதான் நம்ம வீடியோ, கிங் காங்கும் காட்ஜிலாவோடையும் பேட்டில் அனாலிசிஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.